தலைவர் திரு மணிகண்டன் அவர்களே, இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, மருதுபாண்டியர் பேரியக்கத்துடைய அனைத்து உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இவ்வளவு திரளாக இந்த ஒரு உரிமை போருக்காக உண்ணாவிரதம் வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மருதுபாண்டிய சகோதரர் என்பவர்கள் ஏதோ ஒரு இனத்திற்கு மற்றும் சொந்தக்காரர்கள் அல்ல. அவர்களை ஒரு இனத்திற்குள் அழைப்பது என்பது அவர் செய்த தியாகத்திற்கும் அவருடைய பெயருக்கும் ஏற்படுத்துகிற இழுக்கு அவமானம் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே ஜாதி மத இனங்களுக்கு அப்பால் ஒரு சிவகங்கை சீமையை உருவாக்கி அதை குறுநில மன்னர்களாக ஆட்சி செய்த மருதுபாண்டியர்கள் முதலாக இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அனைத்து மக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஜம்புத்தீவு பிரகடனத்தை அறிவித்தது மட்டுமல்ல, அதை ஸ்ரீரங்கத்திலே உள்ள அந்த கோவில் மதுச்சுவர்களிலே ஒட்டி நாடு முழுவதும் இந்த முதல் சுதந்திர போருக்கு வித்திட்டவர்கள் மருது சகோதரர்கள் என்பதை மறந்துவிட முடியாது. 200 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இன்றைக்கு அந்த ஜம்புத்தீவை பற்றி பலரும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய எண்ணற்ற தலைவர்கள் தோழர்களுக்கு முன்பாக முதலாக இந்த உரிமை குரல், சுதந்திரத்திற்கான உரிமை குரலை எழுப்பியவர்கள் மட்டுமல்ல, இந்த அப்படி எழுப்பிய காரணத்திற்காகவே இந்த பகுதியைச் சேர்ந்த மருது சகோதரர்கள் வாரிசுகள் 37 பேர் நாடு கடத்தப்பட்டு பர்மா சிறைகளிலே அடைக்கப்பட்டார்கள் என்ற வரலாற்று உண்மையை யாரும் மறந்துவிட முடியாது, மறுக்க முடியாது. அனுமதி வாங்கி தம்பி அன்பு மணிகண்டன் வழக்கறிஞர் அவர்கள் அதை அனுமதி பெற்று இங்கே காவல்துறை அவர்கள் வழிகாட்டுதலின்படி இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அவர்கள் இருவருக்கும் எங்களது மனமார்ந்த இந்த குழுவின் சார்பாக, எங்கள் இனத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி அன்புமணி அண்ணன் கூறியது போல் எங்களுக்கு தான் சிலை வேண்டும் சிலை வேண்டும் சிலை வேண்டும் என்று பல காலமாக துடித்துக் கொண்டிருக்கின்றோம். 21 வருடம் ஆண்ட மாமன்னர் மருதுபாண்டியர் இங்கே சிவகங்கையில் 21 வருடம் ஆண்டதுக்கான அடையாளமே இல்லை. ஆனால் நான் பல முறை மாவட்ட ஆட்சியர்களிடமும் அதிகாரிகளிடமும் நாங்கள் அனுமதி கேட்டு மாமன்னர் மருதுபாண்டியர் அறக்கட்டளை சார்பாக அண்ணன் பெமினா அண்ணன் தலைமையில் வந்திருக்கும் அனைத்து அகமுடையார் சொந்தங்கள் அனைவரையும் ஈழத்தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் சிவகங்கை சீமை சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். சில வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் ஒரே குறுக்கேடு தான் எங்களுக்கு, வேற ஒன்றுமில்லை. ஆனால் மாமன்னர் மருதுபாண்டியர்கள் ஜம்புத்தீவு பிரகடனத்தை மிக சிறப்பாக நடத்தியவர்கள் மாமன்னர் மருதுபாண்டியர்கள். 527 பேரை தூக்கிலிடப்பட்டவர்கள். எத்தனை தியாகிகள் இருக்கிறார்கள், அவர்களையும் நம் வாழ்த்தி வணங்குறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் ஒரு வெள்ளைக்காரனால் வீழ்த்தப்பட்டு தூக்கு மேடையில் தூக்குத்தவரை முத்தமிட்டு தொங்கியவர்கள் மாமன்னர் மருதுபாண்டியர்கள். ஆனால் நாங்கள் அனுமதி கேட்கையில் சிவகங்கையில் மாவட்டத்திற்கு ஒருதான் அரசாங்கம் வைக்க முடியும், மற்றபடி இங்கே வைக்க முடியாது. அரசாங்கம் வைப்பது திருப்பத்தூரில் வைத்திருக்கிறோம், இங்கே வைக்கிறதுக்கு இயலாது என்று பலமுறை எங்களிடம்